கதிரவன் நியூஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இலங்கையின் முக்கிய செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன்பதாக தலைப்புச் செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் அறிக்கை சிஐயிடம் ஒப்படைப்பு. விவசாயிகளுக்கு வெளியான மற்றுமொரு மகிழ்ச்சி தகவல். உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பில் திணைக்களம் வெளியிட்ட அறிவிப்பு. கண்டி நகருக்கு படையெடுத்த மில்லியன் கணக்கான பக்தர்கள். பேருந்து பயணிகளுக்கு முக்கிய அறிவிப்பு. அனுராதபுரத்தில் காட்டு யானை தாக்கி குடும்பஸ்தர் மரணம். மோட்டார் சைக்கிள் விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழப்பு, 2 படுகாயம். நாட்டில் டெங்கு மற்றும் சிக்குன் குன்யா பரவும் அபாயம். தமிழர் பகுதியில் நேர்ந்த சோகம், ரயிலில் இருந்து விழுந்த நபர். தொடர்பான விரிவான செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை மேலதிக விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் உத்தரவுக்கு அமைவாக குறித்த அறிக்கை இவ்வாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி செயலாளரினால் குறித்த அறிக்கை மேலதிக விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்க நடவடிக்கை மேற்கொண்டதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். நெல் விலையில் மீண்டும் ஒருபோதும் பிரச்சினை ஏற்படாது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவித்துள்ளார். பொலனறுவையில் இன்று நடைபெற்ற மக்கள் பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு நெல் கிடங்குகள் புனரமைக்கப்பட்டு நெல் கொள்வனவுக்காக 500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட ஜனாதிபதி, விவசாயிகள் இனிமேல் தங்கள் அறுவடை விற்க முடியாமல் குப்பைக்கு போய்விட்டது என்று முறைப்பாடு செய்ய முடியாது. எனவே விலைகளை நிலைப்படுத்த அரசாங்கம் தலையிட தயாராக உள்ளது. நெல் விலை குறைந்தால் நாங்கள் அதை வாங்குவோம். விவசாயிகளுக்கு நியாயமான விலையில் நெல் விலையை நிலையாக வைத்திருப்பதே எங்கள் நோக்கம். தற்போது அது வெற்றி பெற்றுள்ளது. எங்கள் விவசாய பொருட்களை மீண்டும் ஒரு முறை கூட அற்ப விலைக்கு விற்க நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். உயர்தர பரீட்சையின் முடிவுகள் இந்த மாத இறுதிக்குள் வெளியிடப்படும் என்று பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. ஆரம்பத்தில் ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு முன்னர் முடிவுகள் வெளியிட திட்டமிடப்பட்டிருந்தது. இருப்பினும் பல நடைமுறை சிக்கல்களே தாமதத்துக்கு காரணம் என்று பரீட்சைகள் திணைக்கள அதிகாரிகள் கூறியுள்ளனர். இந்த ஆண்டு உயர்தர பரீட்சைக்கு மொத்தமாக 3,33,185 பரீட்சார்த்திகள் தோற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. புனித தலதா கண்காட்சியை முன்னிட்டு மில்லியன் கணக்கான பக்தர்கள் கண்டி நகருக்கு வருகை தந்துள்ளதாக கூறப்படுகிறது. 16 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் இந்த நிகழ்வு ஸ்ரீ தலதா மாளிகையில் இடம்பெற்று வரும் நிலையில் மக்கள் வரிசை 2 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்தில் காணப்படுவதாக கூறப்படுகிறது. புத்தரின் புனித தந்த தாதுவை வணங்குவதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் தலதா மாளிகையை நோக்கி படையெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. வரலாற்று சிறப்புமிக்க கண்டி நகரில் இடம்பெறும் இந்த நிகழ்வு கடந்த வெள்ளிக்கிழமை ஆரம்பமாகி 10 நாட்கள் இடம்பெறவுள்ளது. நாடு முழுவதிலும் இருந்து 2 மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்கள் வருவார்கள் என்று அதிகாரிகள் கூறிய நிலையில் இதுவரை இல்லாத அளவு மக்கள் திரண்டுள்ளதாக கூறப்படுகிறது. புத்தாண்டு காலத்தில் சொந்த ஊர்களுக்கு சென்று திரும்பும் பயணிகளிடம் நீண்ட தூர சேவை பேருந்துகளால் மற்றும் ஏனைய போக்குவரத்து சேவைகளால் ஏற்படும் அநீதிகள் குறித்து சுமார் 200 புகார்கள் தேசிய போக்குவரத்து ஆணையகத்துக்கு கிடைத்துள்ளதாக அந்த ஆணையத்தின் பணிப்பாளர் ஜெனரல் நவோமி ஜெயவர்தனா தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தேசிய போக்குவரத்து ஆணையத்தின் தொலைபேசி இலக்கமான 1955க்கும் கிடைக்கப்பெற்ற இந்த புகார்கள் குறித்து ஏற்கனவே விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட கட்டணத்தை விட அதிகமாக வசூலிப்பது குறித்து அதிக எண்ணிக்கையிலான புகார்கள் பெறப்பட்டன என்றும் அந்த எண்ணிக்கை 63 ஆகும். எனவே இது தவிர பயணிகளுக்கு டிக்கெட் வழங்காதது தொடர்பாக 38 புகார்களும் பயணிகளிடம் கண்ணியமாக பேசாதது தொடர்பாக 28 புகார்களும் வந்துள்ளன. இந்த ஆண்டில் நீண்ட தூர சேவை பேருந்துகள் செய்த குற்றங்கள் குறித்து ஆணையத்திடம் புகார் தெரிவிப்பதற்கு பயணிகள் தயங்க வேண்டாம் என்று அவர் கூறியுள்ளார்.
அனுராதபுரத்தில் காட்டு யானை தாக்கி குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் அனுராதபுரம் கொரப்புத்தானே போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட சியம்பலாப பிரதேசத்தில் நேற்று சனிக்கிழமை இடம்பெற்றுள்ளது. கொரப்பத்தானே பிரதேசத்தை சேர்ந்த 44 வயதுடைய நபரே உயிரிழந்துள்ளார் என்று கொரப்பத்தானே போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். மேற்படி நபர் வீட்டிலிருந்து வெளியே சென்றபோது வீட்டுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்த காட்டு யானை தாக்கி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனையின் பின்னர் உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டது என்று கொரப்பத்தானே போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். மோட்டார் சைக்கிள் விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் பெண்ணொருவர் உட்பட 2 படுகாயமடைந்துள்ளனர். இந்த விபத்து கேகாலையில் மாவனெல்லை ஹெம்மத்தாகம வீதியில் இடம்பெற்றுள்ளது என மாவனெல்லை போலீசார் தெரிவித்துள்ளனர். மோட்டார் சைக்கிளில் ஒன்று வீதியில் பயணித்த நாய் மீது மோதி கவிழ்ந்து பெண் பாதசாரி மீது மோதி பின்னர் அருகில் இருந்த கான்கிரீட் கல்லில் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இதன்போது மோட்டார் சைக்கிளின் செலுத்துனரும் பின்புறத்தில் அமர்ந்திருந்த நபரும் வீதியில் பயணித்த பெண்ணும் படுகாயமடைந்த நிலையில் மாவனெல்ல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மோட்டார் சைக்கிளின் செலுத்துனர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மாவனெல்ல பிரதேசத்தை சேர்ந்த 21 வயதுடைய இளைஞரே உயிரிழந்தவர் ஆவார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாவனெல்ல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையின் சில பகுதிகளில் தற்போது மழையுடனான காலநிலை காரணமாக டெங்கு மற்றும் சிக்குன் குன்யா பரவும் அபாயம் அதிகம் இருப்பதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். டெங்குவை பரப்பும் நுளம்புகள் மூலமாகவே சிக்கன் குன்யா பரவுகிறது என்று இலங்கை பொது சுகாதார பரிசோதகர் சங்கத்தின் செயலாளர் தெரிவித்துள்ளார். டெங்கு மற்றும் சிக்குன்குன்யா நோய்கள் ஒரே நுளம்புகளால் பரவுகின்றன என்பதை சுட்டிக்காட்டிய அவர், இதன் காரணமாக சுற்றுப்புறத்தை தொடர்ந்தும் சுத்தம் செய்வதன் மூலம் நுளம்புகளை பெருக்கத்தை தடுக்க பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் மேலும் தெரிவித்துள்ளார். உயிலங்குளம் போலீஸ் பிரிவின் சிறு நாவட்குளம் பகுதியில் ரயிலில் இருந்து விழுந்த ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று காலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தனது குடும்ப உறுப்பினர்களை தலைமன்னாரிலிருந்து கொழும்பு செல்லும் ரயிலில் சிறு நாவட்குளம் ரயில் நிலையத்தில் ஏற்றிவிட்டு ரயிலில் பயணிக்கும் போதே அதிலிருந்து இறங்க முயன்றதாக தெரியவந்துள்ளது. இதன்போது ரயிலில் இருந்து விழுந்த அந்த நபர் பலத்த காயமடைந்து மன்னார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று உயிர்த்த ஞாயிறு தினத்தை முன்னிட்டு இலங்கையில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களை சூழவுள்ள பகுதிகளில் இன்று விசேட பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அதன்படி போலீஸ் அதிகாரிகள், விசேட அதிரடிப்படையினர் மற்றும் முப்படைகளின் அதிகாரிகள் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக அனைத்து போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கும் பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய அண்மையில் அறிவுறுத்தல்களை வழங்கியிருந்தார். ஈஸ்டர் ஆராதனைக்காக அதிக எண்ணிக்கையில் வருகை தரும் தேவாலயங்களை அடையாளம் கண்டு அவற்றை சூழவுள்ள பகுதிகளில் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன. அதன்படி விசேடமாக பிரதான ஆராதனைகள் நடைபெறும் தேவாலயங்கள் குறித்து அதில் கவனம் செலுத்தப்படும் எனவும் பதில் போலீஸ் மாதிபர் தெரிவித்துள்ளார். கடந்த 2019ஆம் ஆண்டு இலங்கையில் ஈஸ்டர் தினத்தில் தேவாலயங்கள் மற்றும் பிரபல இடங்களில் இடம்பெற்ற குண்டு தாக்குதலில் பலர் உயிரிழந்தமை இலங்கை வரலாற்றில் பெருந்துயரமான சம்பவம் இதுவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இலங்கையின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.